யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். வாழ்க்கையில் அதுக்கு மேலே என்ன வேணும்? நம்ம மனுஷனுக்கு இன்பம், துன்பம், போராட்டம், விரக்தி, என்ன நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நம்ம நினைக்கக்கூடாது. ஐயோ எனக்கு இது வரவே வராதுப்பா, நான் அப்படியே தான் இருப்பேன்னு சொன்னால் முடியவே முடியாது. உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது எதையுமே சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த மன வலிமையோடு இருக்கணும். அந்த மன வலிமை யோக சக்தி கொடுக்குது. என்ன மாதிரி இதாக இருந்தால் உங்களுக்கு ஐயோ எனக்கு வழியே இல்லை குருவேன்னு சொல்லி நினைங்க, இறைவன் அருளால் உங்களுக்கு வழி அது கிடைக்கும். உங்களுக்கு நம்பிக்கைன்னு ஒன்று வேணும். அதுக்காக இறைவன்றது ஒரு ஒரு பொருளை கொடுக்கும்போது சோதனை பண்ணுவார். சில நேரத்தில் அவங்க சோதிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த நேரத்தில் அவங்க அந்த சோதனைக்கு ஆளாகும்போது சரியான நிலையில் நிதானிக்கலைன்னா அவ்வளோதான். அது சோதனைகள் எல்லாருக்கும் வராது. ஏதாவது உங்களுக்கு ஒன்று கொடுக்க போகிறார், இறை நிலை உங்களுக்கு கிடைக்க போகுது. மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த மாதிரி இறைவன் சோதிச்சு தான் கொடுப்பாரு. சோதிக்காமல் எதுவும் கிடைக்காது. நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம வழிபட்டு போனால் அவங்க பாட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்லாம் இல்லை. சோதனைகள் என்பது நமக்கு வெற்றி சாதனை கட்டுறதுக்கு தான் அந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் அந்த தியானம்லாம் பண்ணிட்டு வந்தோமா நமக்கு கவலை வாழ்க்கையில் என்ன அதுக்கு ஏன் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? கவலைப்படுற ஒன்றுமே இல்லையே. பொருளாதாரம் சரி, நமக்கு அது முயற்சி செய்வோம், என்ன பண்ணணுமோ அதை செய்வோம். ஓச்சிக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் ஒன்றுமே நடக்காது. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வழிபாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு யோக சக்தியும் பயன்படுத்திட்டு போனீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். வயசானா ஆகட்டும், எப்போ கிளம்புறோமோ கிளம்புவோம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.